1 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி 2, 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 கொட்டை புளி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அரிசியை ஊற வைக்கும் போதே இந்த பருப்பையும் புளியும் ஊற வச்சுக்கிட்டா வேலை சீக்கிரமாக முடியும். சக்கரவள்ளி கிழங்கு 1 கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் 3/4 வாசி தான் தேவைப்படும். தோல் நல்லா சீவிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 8 to 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 8 எடுத்துக்கோங்க. ஊற வச்ச புளியையும் 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்க்குறேன். 1 கப் அரிசிக்கு அரை கப் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் போதும். நான் 2 கப் அரிசி எடுத்தனால 1 கப் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் ஆப்ஷனல் தான். கொரகொரப்பாக அரைக்கணும். மாவை எடுத்ததும் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து எப்போ அரைக்கிறோமோ அப்போவே ஊற்றணும், இல்லாட்டி மாவு புளிச்சிடும். அடுத்து தாளிக்க 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இந்த தோசை காரமாக புளிப்பாக இனிப்பாக இருக்கிறதுனால சைடிஷே இல்லாமல் சாப்பிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.